ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தளபதி மற்றும் இளைய தளபதி இணைந்து நடித்த கோட் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளைமேக்ஸு கோட் திரைப்படத்தை வந்து மறக்க முடியாமல் வந்து ட்விஸ்ட் அண்ட் ட்ரீட்டாக வந்து இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அதே சமயத்தில் கொஞ்சம் சின்ன புலத்தனமாக வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சேப்பாக்கம் ஸ்டேடியத்துலேருந்து வேர்ல்டு கப் மேட்ச்லேருந்து டோனியோட அந்த ஃபுட்டேஜஸ்லேருந்து ஸோ நம்ம பாம் பிளாஸ்ட்லேருந்து என்னென்னவோ சம்பவம் பண்ணிருப்பாங்க. படையப்பா பிஜிஎம்மு, மங்காத்தா பிஜிஎம்மு, நீ யார் ஃபேனு அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன புலத்தனமாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ விஜய் ஃபேனாக இல்லாமல் ஸோ ஒரு காமனாக ஒரு மெச்சூரிட்டி பர்சனாக வந்து சினிமாவை பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஸோ கண்டிப்பாக என்னடா இது சின்ன புலத்தனமாக கிளைமேக்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உணர தோணும். ஒரு மெச்சூரிட்டி பர்சனாக ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியலாக படம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்கிறேன். நான் வந்து 2Kல பிறந்தவங்களோ இல்லை 2010க்கு மேலே பிறந்தவங்களோ ஒரு விஜய் ஃபேனோ அவங்கள நான் வந்து சொல்ல வரல. என்னடா இது சின்ன புலத்தனமாக இந்தமாரி வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டில் ஒரு நம்பர் 1 ஹீரோ படத்தை போயிட்டு இந்தமாரி ஒரு சின்ன புலத்தனமாக வந்து எடுத்து வச்சுருக்காங்களே, கண்டிப்பாக நம்மளால் வந்து உணர தோணும். விஜயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, எதுக்கு விஜய் படத்துக்கு வந்து இந்த அளவு வந்து ப்ரொமோஷன்? ஸோ வந்து டோனியோட அந்த ஃபுட்டேஜ்லேருந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட அந்த ஒரு கேமியோலேருந்து த்ரிஷா, சரி ஓகே ஒரு ஐட்டம் சாங் வராங்க, அவங்களாம் ஒன்றும் ப்ரொமோஷன் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நிறைய படத்தோட ரெஃபரன்ஸை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்திலே வந்து பல சீன்ஸ் வந்து ஸோ அப்படியே வந்து ஸோ சூப்பராக வந்து எடுத்து வச்சுருக்காங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பெருசாக வந்து புதுசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தளபதி விஜய், அதாவது இளைய தளபதி விஜய் பையனாக இருக்கிற விஜயோட டீஏஜிங் லுக் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இதுதான் இந்த திரைப்படத்தோட ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு யூனிக்கான ஒரு இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் வந்து பெருசாக வந்து செட் ஆகலை, ஏதோ ஜஸ்ட் ஓகே அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஸோ வாங்க இப்போ கிளைமேக்ஸில் வந்து பார்த்துடலாம் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நம்ம அப்பா விஜயும் பையன் விஜயும் ஆல்ரெடி வந்து நேத்தியே நிறையா வந்து ஸ்பாயிலர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஷோ, அதாவது ஓவர்சீஸில் ஃபஸ்ட் ஷோலாம் வந்து தெலுங்கானா அதேமாரி கேரளா கர்நாடகலாம் வந்து ஃபஸ்ட் ஷோலேயே வந்து FTFSலேயே வந்து நிறைய பேர் வந்து தியேட்டரில் போயிட்டு படத்தை பார்க்காம நிறைய பேர் வந்து செல்லில் வந்து படத்தை பிடிச்சி நிறைய சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அதிலே வந்து படத்தை பார்த்துலாம். அதையும் மீறி வந்து ஸோ வெப்சைட்டில் வந்து படத்தையே வந்து விட்டுட்டாங்க. ஏன் தான் விஜய் படத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு கொடுமை நடக்குது அப்படின்னு தெரியல. என்ன தான் கொடுமை நடத்தினாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 கிங் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. பிகாஸ் நேற்று வந்து ஒர்க்கிங் டே தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் வந்து எக்கச்சக்க ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடு வரைக்கும். ஸோ எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் வந்து 99% வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஷோ தான். டிக்கெட்டே வந்து கிடைக்காம திணறினாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல ரசிகர்கள். அப்போனா பார்த்துங்க ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்னு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் ஓவராலாக நமக்கு வந்து கணிக்க முடிஞ்சபடி ஸோ ஒரு 110லேருந்து 125 130 கோடி வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வந்துடும். இது வந்து நம்மளோட ஒரு ப்ரொடக்ஷன், நம்ம ரீசர்ச் பண்ண வரைக்கும். ஸோ அந்த கிளைமேக்ஸில் வந்து ஸோ நம்ம தளபதி விஜய் மற்றும் இளைய தளபதி விஜய் அவர்கள் மோதிர சீன்ஸ்லாம் வந்து உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கிளைமேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன்ஸுகளை வந்து மகிழ்விக்கிறதுக்காகவே வந்து இந்த கிளைமேக்ஸை வந்து எடுத்த மாரி தான் வந்து இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ நார்மலாக ஒரு மெச்சூரிட்டி பர்சன், ஒரு காமன் ஆடியன்ஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸோ நல்லா விறுவிறுப்பாக தான் போச்சு. உண்மையிலே வந்து ஸோ கடைசி ஒரு 30 மினிட்ஸ்லாம் வந்து படம் வந்து செம்ம ஸ்பீடில் வந்து போச்சு, நல்லாவே வந்து இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதில் வந்து நான் எதுவுமே வந்து குறை சொல்ல. பட் கிளைமேக்ஸு ரொம்பவே வந்து சின்ன புலத்தனமாக வந்து எடுத்திருப்பாங்க. நிறைய படத்தோட ரெஃபரன்ஸு, நிறைய படத்தோட பிஜிஎம், நிறைய படத்துலேருந்து டைலாக்லாம் வந்து பேசுவாங்க. அதேமாரி கிரிக்கெட் விளையாடுற அந்த ஃபுட்டேஜ்லேருந்து சிவகார்த்திகேயனோட கேமியோலேருந்து ஸோ ஒரு விஜய் வந்து இன்னொரு விஜய் அடித்தா திடீர்னு பார்த்தா கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வந்து காட்டுறாங்க. ஸோ யாராவது வந்து பால் போடுறாங்க, வேகம் வந்து டோனியை 6 அடிக்கிறாரு, திடீர்னு பார்த்தா இந்த விஜய் அந்த விஜய் அடித்தா மறுபடியும் வந்து ஸ்டேடியத்தை வந்து காட்டுறாங்க. ஒருத்தர் பவுலிங் போடுறாரு, ஒருத்தர் ஒரு 6 அடிக்கிறார், மறுபடியும் தளபதி அடிக்க இளைய தளபதி வாங்க, அப்புறம் இளைய தளபதி அடிக்க தளபதி வாங்க, அப்படி இப்படி மாறி மாறி கிரவுண்டு கிரிக்கெட் கிரவுண்டையும் வந்து இவங்களோட ஃபைட்டையும் மாறி மாறி போடுறாங்க. ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் நம்ம இளைய தளபதி மோதிக்கும் போது பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு பிஜிஎம்மோ இல்லை மியூசிக்கே ஏதாவது சூப்பரமாக அற்புதமாக போட்டிருந்தா கூட பரவாயில்ல. அந்த பேக்ரவுண்ட்லேயும் வந்து நம்ம கிரிக்கெட்டில் வந்து பேக்ரவுண்டில் பேசுவாங்க பார்த்தீங்களா, ஸோ ஒரு பால் போட்டாங்க, 6 அடிச்சிட்டாங்க, 4 அடிச்சிட்டாங்க, ஸோ அவுட்டு அப்படி இப்படி அது பேசுகிறது ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது உண்மையாக சொல்ல போனால். ஸோ யுவன் சங்கர் ராஜா எத்தனையோ படங்களுக்கு மங்காத்தாலேருந்து பல படத்துக்கு வந்து பிஜிஎம்லாம் வெயிட்டாக தெருக்கி விட்டுருப்பாரு. தளபதி விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி தயாரிப்பு செலவில் வந்து பெரிய பட்ஜெட் படத்தை எடுத்திருக்காங்க. பிஜிஎம் எந்த அளவுக்கு இருக்கும், பிஜிஎம் பேக்ரவுண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. பட் கிளைமேக்ஸில் வந்து ஸோ இவரோட பிஜிஎம்மோ இல்லை நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தால் இன்னும் வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்திருக்கும். அது வந்து ரொம்பவே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். கிளைமேக்ஸில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு மிஸ்ஸிங். ஒரு வழியாக வந்து கிளைமேக்ஸில் வந்து தளபதி விஜய் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து ஷூட் பண்ணி போட்டு தள்ளி முடிச்சிட்டாரு. படமே வந்து முடிஞ்சிருச்சு, நல்ல வேலை. அதேமாரி நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன், நேற்று வந்து பெரிய சேனல் வந்து எத்தனையோ பேர் வந்து கோட் படத்தோட ரிவ்யூஸ் போட்டு பல லட்சம் வியூஸ்லாம் அள்ளினாலும் நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம ரிவ்யூ போடும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டேன். விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த ராஜதுரை திரைப்படத்தோட அந்த ஒன்லைன் ஸ்டோரி, அந்த பிளாட்டை தான் வந்து
அப்படியே எடுத்து தழுவி அற்புதமாக வந்து யூஸ் பண்ணிருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் அப்படின்னு. ஸோ நம்ம சொன்ன விஷயம் வந்து 100க்கு 100 உண்மை. நம்ம சொன்னதுக்கு பிறகு வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய கோட் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ராஜதேவ் திரைப்படத்தை தழுவி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து ரிவ்யூ போடும்போதே முதல் முறையாக சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம தான். ஏன்னா வந்து அர்ஜுன் அவர்கள் நடித்த எங்கள் குரல் திரைப்படம், அதில் சிறப்பு தோட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் இருப்பார். அதேமாரி விஜய் அப்பா எஸ்ஏசி அவர்கள் டைரக்ஷனில் இரட்டை வேடத்தில் கேப்டன் அவர்கள் நடித்த ராஜதுரை, இந்த 2 திரைப்படமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே கதை ஒரே ஸ்டோரி தான். அதேமாரி தான் வந்து நம்ம விஜய் அவர்கள் நடித்த இந்த கோட் திரைப்படமும் வந்து ஸோ அதே ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வச்சு அருமையாக வந்து எடுத்திருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள். என்ன அந்த திரைப்படத்தில் வந்து ஸோ வில்லனாக இருக்கிற அர்ஜுனா இருந்தாலும் சரி, நம்ம விஜயகாந்த் அவர்களும் சரி, கிளைமேக்ஸில் வந்து திருந்திடுவாங்க. பட் இது அப்படி கிடையாது. மோகனுக்கு நம்ம விஜய் அவர்களோட பிள்ளை இளைய தளபதி விஜய் வந்து நேர்மையாக இருந்து கடைசி வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள்ட்ட போராடி அவர் கையால் சுடப்பட்டு செத்துறாரு இளைய தளபதி விஜய், பைய விஜய், வில்லன் விஜய், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸை பற்றி நம்ம சொல்லியாச்சு. முழுக்க இது சின்ன புலத்தனமாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் 2K கிட்ஸ்க்குலாம் வந்து ஸோ ஒரு சைடில் வந்து கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்ன்றது வந்து வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ அதை வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் திணிச்சு விட்டால் கண்டிப்பாக வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் இந்த கிளைமேக்ஸ் பொறுத்தவரை ஸோ ரொம்ப வந்து கேவலமானது அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபைட்டு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் கிரவுண்டு, அந்த கிரிக்கெட் விளையாடுறது அப்படி இப்படி மாறி காட்டினதால யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாததால கிளைமேக்ஸ் ரொம்ப வந்து மொக்கையாக தான் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஓவராலாக இந்த திரைப்படத்தை பற்றி ஆல்ரெடி ரிவ்யூ வந்து நேற்று சொல்லியாச்சு. படம் வந்து எந்த அளவுக்கு அபோவ் ஆவரேஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். பட் வசூல் ரீதியாக கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் தான், அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். அதே போல் கோட் திரைப்படம் நேற்று வெளியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொமோஷனில் வெங்கட் பிரபுவும் சரி, அதேமாரி நம்ம பிரேம்ஜி அமரனும் சரி, பல இன்டர்வியூஸில் வந்து அப்படி இப்படி நம்மளை வந்து கதை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. நம்மளே வந்து ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் யூகிச்சோம், இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணோம். பிரசாந்த் அவர்கள் வந்து வில்லனாக இருப்பார், அஜ்மல் அவர்கள் வந்து வில்லனாக இருப்பார், மோகன் அஷிஷோல் வில்லன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. ஆனால் கடைசி ட்விஸ்டே அப்படி பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களோட பையன் இளைய தளபதி தான் வந்து ஒரு கொடூரமான வில்லன். அதுக்கும் மேலே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா பிரபுதேவா அவர்கள் வில்லன். இது வந்து யாராலையும் வந்து யூகிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரபுதேவா அவர்களோட அந்த ஆன்டகனிஸ்ட் ரோல் வந்து ஸோ நடுவில் வந்து செம்ம ட்விஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதேமாரி விஜய் அவர்களுக்கு ஜோடியாக அந்த மீனாட்சியை கொடூரமாக கொள்ற சீன்லாம் வந்து ரொம்ப வந்து பாவமாக இருக்கும். அதுக்கும் மேலே பிரபுதேவா அவர்கள் தான் போட்டு தள்ளுறது, அதுக்கும் மேலே பாவமாக இருக்கும். ஜெயராம்லேருந்து அஜ்மல்லேருந்து மீனாட்சிலேருந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கொடூரமாக வந்து கொள்வார் நம்ம இளைய தளபதி வில்லன் விஜய் அவர்கள். ஸோ நம்ம பிரசாந்த் தான் வந்து வில்லனாக இருப்பார், ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிரபுதேவா அவர்களை வில்லனாக காமிச்சதை வந்து யாராலையும் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல, யாருமே வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா பிரபுதேவா அவர்களும் வந்து வில்லனாக வந்து நடிச்சதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கோட் திரைப்படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அவர் இந்த மாதிரி வில்லனாக வந்து. பட் கடைசியில் வந்து பிரசாந்த் அவர்கள் வந்து போட்டு தள்ளுவார், ஏன்னா வந்து பொண்ணை கொண்டதால். ஸோ மொத்தத்தில் இந்த கோட் திரைப்படத்தோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸ்டோரி வைஸு. பட் ஃபேன்ஸு அதுமாரி 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்து படம் ரொம்ப வந்து பிடிக்கும். மொத்தத்தில் இது ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலப்படமாக எடுத்த ஒரு கலப்படமான ஒரு திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பட் ஃபேன்ஸுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு திரைப்படமாக வந்து இருக்குது, மெஜூரிட்டி இல்லாத ஃபேன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக கோட் திரைப்படம் வந்து கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடும், இதில் ஆட்சேபனையே இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.